உடனே நம்மள்ட்ட இருக்கிற சில புத்திசாலி பசங்க, சார் இதனால தான் நான் டீ காஃபி குடிக்கிறது இல்ல, ஆனா பிளாக் காஃபி பிளாக் டீ குடிக்கிறேன் சார், இதை ஃபாரின்காரன் குடிக்கிறான், அவனுக்கு ஒன்னும் ஆகாது இல்ல, அதனால நானும் குடிக்கிறேன் சார், எனக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்றான். ஆனா உண்மை என்னன்னா, அவன் அதாங்க ஃபாரின்காரன் பிளாக் டீ பிளாக் காஃபி குடிச்சா அதுல கொஞ்சோண்டு டிகாசும் நிறைய பச்சை தண்ணி இருக்கும். ஆனா நம்ம ஆளு ஐயையோ ஸ்ட்ராங்கா குடிச்சாதான் நல்லா இருக்குன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா குடிப்பான். அது என்ன ஆகும்? ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னன்னா, காலையில எந்திரிச்ச உடனே டீ காஃபி குடிக்கிற பழக்கம் உங்ககிட்ட இருந்தா தயவு செஞ்சு அதை மாத்த ட்ரை பண்ணுங்க. அதை மாத்த ட்ரை பண்ணாலே உங்க ஹெல்த் நல்லபடியா மாறிடும். ஏன்னா நைட்டு ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் மொபைலை நோண்டிக்கிட்டு 11 மணிக்கு தூங்கி இருப்போம். 11 மணியிலிருந்து காலையில 6 மணி வரைக்கும் பச்சை தண்ணி கூட பல்லுல பட்டு இருக்காது. அந்த நேரத்துல நம்ம உணவு குழாயும் வயிறும் காலியா இருக்கும். அதுல குறிப்பா நம்ம உணவு குழாய் ட்ரையா இருக்கும். அந்த டைம்ல காலையில எந்திரிச்ச உடனே டீ சாப்பிட்டீங்கன்னா டீல இருக்கிற அந்த கெமிக்கல் உங்க உணவு குழாய் மேல படர்ந்து அதனோட ஆக்டிவிட்டியை சேஞ்ச் பண்ணும், இல்லைனா டெமாலிஷ் பண்ணும். அப்படின்னா காலையில எந்திரிச்ச உடனே டீ குடிக்க கூடாதா சார்? என்ன சார் வேற எதுனா குடிக்கலாமா சார்? அப்படின்னா ஒரு சின்ன ஐடியாவை சொல்றேன் கேளுங்க. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு டம்ளரோ 2 டம்ளரோ பச்சை தண்ணியை குடிச்சிடுங்க. ஒரு அரை மணி நேரமோ இல்ல ஒரு 20 நிமிஷம் கழிச்சோ அப்புறமா வெள்ளை சர்க்கரையை போடாம டீயை குடிங்க.